ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஏஸ் இந்தியா பெட் பாகிஸ்தான் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் எல்லா வீடியோ போட்டாச்சு. பார்க்காத போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன், உங்கள் கமெண்ட் கொடுத்துருங்க. சரி, இப்போ என்ன பேச போகிறேன்? மேட்ச் முடிஞ்சோடனே விராட் கோலி மேன் ஆஃப் த மேட்ச் என்ன பேசினாரோ, அப்புறம் கேப்டன் ஸ்டாக் அண்ட் ரோஹித் சர்மா என்ன பேசுனாங்கிறத கடகடன் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் விராட் கோலி மேன் ஆஃப் த மேட்ச் இயன் பிஷப் தான் இன்டர்வியூ எடுத்தார். ஒன் இன்டர்நேஷனல் மட்டும் சொல்கிற மாதிரி அவர் இது வரைக்கும் 99 இன்னிங்ஸ் சேஸ் பண்ணியிருக்காரு. 5913 ரன்னு, 89.6 ஆவரேஜ், 25 50, 24 100. So whenever he scores 50% of his 100 converted into match winning performance. நான் 100 அடிச்சிட்டேன்பா, மேட்ச் தோத்துட்டாங்கப்பா, திஸ் இஸ் ஐ பிளேப்பா அப்படிலாம் கிடையாது. டீம் மேன். எனிவே, பிஷப் சொன்னது அப்புறம் கங்க்ராட்ஸ் கோலி, அனதர் மைல் ஸ்டோன், லெட்ஸ் ஐசோலேட் யுவர் நம்பர் 51 செஞ்சுரி அண்ட் ஹவு இட் ஃபீல்ஸ். அப்படி நான் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்? கங்க்ராச்சுலேஷன், 51வது 100 அடிச்சு அது ஓரமாக வைப்போம். இந்த மேட்சை பற்றி சொல்லுனாரு. சொன்னார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் when you contributed situation, we contributed in the situation where Rohit out early. ரோஹித் சர்மா ஏர்லியராக அவுட் ஆனப்போ கான்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட ஜாப் இஸ் வெரி கிளியர். கண்ட்ரோல் த மிடில் ஓவரை நான் கண்ட்ரோல் பண்ணோம். ஃபாஸ்ட் பாலரை நல்லா விளையாடணும் அண்ட் ஸ்பின்னரை பார்த்து விளையாடணும். டூ மணி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸ்பின்னரை வெரி கிளியர் என் மைண்டில் கண்ட்ரோல் பண்ண இன்னிங்ஸை. ஸ்டிச்சிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். ஷேயர் கூட அந்த பார்ட்னர்ஷிப் போடணும். மோரலஸ் இதே மாதிரி தான் நான் ஒன் டே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்கில் இருந்தேன். அண்ட் அவுட் சைட் நாய்ஸு, டிஸ்ட்ராக்ஷன் அதெல்லாம் நான் காதில் வாங்கிக்க மாட்டேன் பேட்டிங் பண்ணும்போது. அது எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. ஏன்னா பொதுவாக வெளிலேருந்து சொல்லிட்டு இருப்பாங்களே, ஒரு ரிட்டையர் ஆகணுப்பா, ஒன்றும் சரியில்லைப்பா, சால் கப் நம்பிப்பா அப்படி இப்படின்னு. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானை எப்படி ஃபோக்கஸாக இருக்கேன், எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு எதிரே ஸ்கோர் பண்ணுற மாதிரி. பர்சனல் நான் ஃபோக்கஸ் எவ்வளோ எல்லா மேட்சுமே நான் ஃபோக்கஸ் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் பண்ணுறேன். என்னை எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஈஸியாக கொண்டு வந்துடுவாங்க எல்லாரும், பப்ளிக் ஆகட்டும், மீடியா ஆகட்டும். இவர்கிட்ட வந்து எல்லா மேட்சும் நான் அடிக்கணும்னு வேலை கரெக்டாக பண்ணணும். டீமுக்காக ஃபோக்கஸ் ஆன் மை ஸ்கில். என் ஸ்கில் லெவலில் தான் நான் ஃபோக்கஸ் ஆவேன். எப்பப்போ நான் டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போல்லாம் நான் முடிவு பண்ணி 100%க்கு மேலே ஃபீல்டிங்கில் போடுவேன். அந்த ஃபீல்டிங்கில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே ஒரு எனர்ஜி வரும், அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்குள்ளே வரும். ஸோ அது ரொம்ப ரொம்ப எனக்கு இம்பார்ட்டண்ட்டு. அதனால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது. 100% இந்த ஃபீல்ட் ஹார்ட் ஒர்க் போடுறேன்னாரு. அப்புறம் ரோஹித் அண்ட் சுப்மன் கில் வந்து ஸ்டார்டிங்கில் நேவிகேட் த ஃபாஸ்ட் பவுலிங் வெரி வெல். அது ஸ்டார்ட் கொடுத்தாங்க இல்லையா, அது கிவ் மீ பிளாட்ஃபார்ம். அது எனக்கு பிளாட்ஃபார்ம் கிடச்சது. நான் ஈஸியாக பில்டப் பண்ணி கொண்டு போயிட்டேன். மிடில் ஓவரில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கில் சூப்பராக விளையாடுறாரு. அவர் நம்பர் 1 ஐசிசி ரேங்கிங்கில். அது தட் ஸ்பீக். அப்புறம் ஷேஜர் 500 ரன் வேர்ல்டு கப்லேயே அடிச்சவர். ஸோ அவங்களாம் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் இன்னொன்று கேட்டார், ஒரு வாரம் லீவு, ஏன்னா அடுத்த மேட்ச் இன்னும் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்தியா நியூசிலாந்து. ஒரு வாரம் லீவு, அவே ஃப்ரம் கிரிக்கெட்டு, என்ன பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ நான் இந்த வயசில் 36 வயசில் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு லீவு. ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தென் வில் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் அண்ட் தேங்க்ஸ் வி ஹாவ் அ வீக் ஆஃப் டைம்னாரு. அண்ட் இன்ஃபேக்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் தான் ஃபஸ்ட்டு 100ங்க அவர். ஐ திங்க் இது 3வது எபிசோட் நினைக்கிறேன். 2013 விளையாண்டாரு, 2017 அண்ட் 2025. 2009 இருந்தாலும் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் எனிவே இது ஃபஸ்ட் 100 இன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ரைட், இப்போ ரோஹித் சர்மா என்ன சொன்னார் பார்த்துருவோம். ரைட், ரோஹித் சர்மா ரமேஷ் ராஜா தான் இன்டர்வியூ எடுத்தார். சொன்னால் வெல் டன் ரோஹித், பவுலிங் பர்ஃபார்மன்ஸை நல்லா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க பிறகு, ஏன்னா கம்மி ஸ்கோர் தானே சேஸ் பண்ணீங்கன்னு சொன்னேன். எஸ், கிரேட் எஃபர்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது 241. எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பேட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்டர் லைட் சேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஸ்கோர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். ஸ்லைட்லி பெட்டராக இருக்கும் அண்டர் லைட்ஸ் பேட்டிங் பண்ணது. அது கோலி ஷோடு அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார், உங்களோட பவுலர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்களா, பவுன்ஸ் பேக் ஆகுறாங்களா, 100 பார்ட்னர்ஷிப், சவுத் ஷக்கில், ரிஸ்வானோ ஸ்டில் பவுன்ஸ் பேக் பண்ணி வந்தாங்க, அதை பற்றி சொல்லினாரு. சொன்னார் கிரெடிட் ரோஹித் சர்மா சொன்ன கிரெடிட் அக்சர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப் கொடுத்து தான் ஆகணும். எல்லாருமே ஒன்றா நிறைய மேட்சஸ் விளையாடிருக்காங்க. ஷவுத் அண்ட் ரிஸ்வான் பார்ட்னர்ஷிப் எப்படியா உடச்சி ஆகணும்னு எங்களுக்கு தெரியும். அண்ட் ஸ்பின்னர் ரொம்ப பிரமாதமாக இது பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் ஹர்திக் ஆகட்டும், ஹர்ஷித் ராணா ஆகட்டும், ஷமி ஆகட்டும், எல்லாமே நல்லா பவுலிங் போட்டாங்கன்னு எல்லா பவுலரும் கிரெடிட் கொடுத்தாரு. அண்ட் எல்லாருமே எவ்ரிபடி டிட் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃப்ரம் தம். அவங்க என்ன எதிர்பார்த்தோமோ அவங்க வேலை அவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னாரு. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டார், ஸ்கில்ஃபுல் சைடு தானே எல்லாம் டேலண்டட் தானேனாரு. அதே தான், அது திஸ் பஞ்ச் ஒன்றாவே ரொம்ப நாளாக விளையாடுறாங்க. ட்ரிக்கி அட் டைம் சம்டைம் ட்ரிக்கியாக இருக்கும். ஏன்னா சில நாட்களில் 10 ஓவர் ஒரு பவுலர் கிடைக்காது. ஏன்னா 6 பவுலரோட ஹெல்ப் தேவைப்படும். அது ஹார்திக் பாண்டியா அந்த 6 பவுலரை யூஸ் பண்ணும்போது 10 ஓவர் எல்லாராலையும் போட முடியாது. அண்ட் அவங்ககிட்ட இருக்கிற ஃபார்மை நான் கணிச்சு அந்த பர்டிகுலர் டே யார் நிறைய ஃபார்ம் இருக்கோ, யார் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா பவுலிங் கொடுக்குற பிளான் பண்ணுறோம். அது மாதிரி தான் நடந்தது. அண்ட் எல்லாருக்குமே பேட் டேஸ் ஆகும். எல்லா மேட்சிலுமே எல்லாரும் விக்கெட் எடுக்கணும், எல்லா மேட்சும் எல்லாரும் ஸ்கோர் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் கரெக்டான டெசிஷன் எடுக்கணும். ஐ திங்க் நான் கரெக்டான டெசிஷன் தான் எடுக்கிறாங்க. ஸ்பெஷலி குல்தீப், அக்சர் பட்டேல், ஹார்திக் மாதிரி 3 ஆல்ரவுண்டர்ஸ் டீமில் இருக்கிறது எந்த டீமாக இருந்தாலும் சந்தோஷம் தான் படுவாங்க. அப்புறம் கோலி எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தானுக்கு எதிரே ஸ்கோர் பண்ணுறாரு, என்ன அது விஷயம் கொஞ்சம் சொல்லியிருந்தார் ரமேஷ் ராஜா. அவர் சொன்னார், ஹி லவ்ஸ் பர்ஃபார்மிங் ஃபார் கண்ட்ரி. அவர் நாட்டுக்காக விளையாட துடிக்கிற மனுஷன். அண்ட் அவருக்கு என்ன தெரியுமோ அதை கரெக்டாக பண்ணுறாரு. எங்களுக்கு இது சர்ப்ரைஸாகவே இல்லை ட்ரெஸ்ஸிங் ரூமில். எங்களுக்கு நல்லா தெரியும் அவர் ஸ்கோர் பண்ணுவார்னு.
அண்ட் இஸ் அ பிக் மேட்ச் பிளேயர், பெரிய பிக் மேட்ச் விராட் கோலி. ஸோ போகிறதுக்கு வார்த்தையே இல்லை, இவ்வளோ மெனி ரன்ஸ், இவ்வளோ ஃபிட்னஸ்ஸு, அமேசிங்னாரு. அப்புறம் கேட்டார், ரபீஸ் உன்னோட இன்ஜுரி எப்படி இருக்குது ஹாம்ஸ்ட்ரிங்னு? இப்போ பெட்டராக இருக்குன்னாரு. இவ்வளோ தான் மொத்தமாக அவரை கேட்டது. இதோட முடிஞ்சு போச்சு. விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 சொல்லிட்டேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் போட்டோம், அதை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க ரிவ்யூவை. பரிவர்த்தனை நன்றி. லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். இன்னும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.